ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைனடிக் சாண்ட் ரிவ்யூவாக தான் இருக்க போகுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த கைனடிக் சாண்ட் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ்க்கு நான் வந்து ராமச்சந்திரனில் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு எது சொல்கிறது, ஒரு ஆரஞ்ச் பேஸ்டல் ஆரஞ்ச் அந்த கலரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஒரு குவான்டிட்டி வந்து ஒரு 40 ருபீஸ்க்கு ஒரு நல்ல குவான்டிட்டியே கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லலாம். பாக்ஸ் பெருசாக அவ்வளோ குவாலிட்டியாக கிடையாது. அண்ட் தென் இந்த கைனடிக் சாண்ட் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்பவே யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு மாதிரி அப்படியே அழகாக வந்து சரிஞ்சிச்சு. அதில் வந்து அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைலைட்டே. அது அழகாக வந்து சரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு மைனஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம கையில் வந்து ரொம்ப அதிகமாக ஒட்டுது. அந்த ஒட்டுறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா கைனடிக் சாண்டும் வந்து பார்த்திங்கன்னா விழுந்துடும் கீழே. அதுக்கப்புறம் நமக்கு குவான்டிட்டி கம்மியாகிடும். அடுத்து பாட்டிலில் போடையில நான் கடைசியாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இதை நான் வந்து ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு காமிச்சிருக்கு அது வந்து எப்படி வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கைனடிக் சாண்ட் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வந்து 40 ருபீஸ்னால மேபி குவாலிட்டி லோவாக கொடுத்தாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கைனடிக் சாண்ட் இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு எப்படி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆனால் வந்து விளாட்றதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ நமக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது அப்படின்னா இதை வந்து அதாவது போரிங் அந்த மாதிரி எந்த ஃப்ரீ டைமாக இருக்கும்போது இதை விளாண்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து ஜாலியாக இருக்கும். ஸோ விளாட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டைம் போகிறதே தெரியாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு தடவையாச்சும் வாங்கி வேணால் ட்ரை பண்ணலாம். கையில் ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுது. அதுக்கப்புறம் அந்த மூடியில் வந்து வச்சு பார்த்து நம்ம அச்சு மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த மூடியிலே வச்சு பார்த்தேன். மோல்டு இருந்துச்சு. நான் எடுக்க வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கிட்டு நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ அதனால் இதிலே வச்சு பார்ப்போம் எப்படி வருது, அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வருதா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கவுத்துனதோட வரல. பிகாஸ் அங்கே ஒரு அந்த மூடியில் ஒரு லைன் மாதிரி இருக்குது. அதனால் அதை தாண்டி வரமாட்டுது. அதனால் நான் என்ன பண்ணேன், லைட்டாக அமுக்கி விட்டேன். ஏன்னா அந்த மூடி வந்து ரொம்ப லோவியான ஒரு குவாலிட்டியில் தான் இருந்தது. அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டு கவுத்துனதுனால கொஞ்சம் நல்லாவே வந்திருந்தது. கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு சைடில் வந்து இருந்துச்சு. அதை வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா நைஃப் கொண்டு வந்திருந்தேன். நான் இதை கட் பண்ணுறதுக்காகவே நைஃப் கொண்டு வந்திருந்தேன். அதில் கட் பண்ணி பார்த்தேன். அந்த கேக் மாதிரி கட் பண்ணுற மாதிரி தான் கட் பண்ணி பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் வந்து அதை வந்து நம்ம விளாட்றத விட இந்த கட் பண்ணி விளாட்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில். பிகாஸ் அது கட் பண்ணிலே ரொம்ப நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கட் பண்ணிக்கிட்டே தான் நான் இருந்தேன் ஃபுல்லாகவே. ஏன்னா வந்து கட் பண்ண ரொம்ப ரொம்ப சாஃப்டாகி நமக்குமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. பட் ஆனால் வந்து அது பீஸாக வரல நமக்கு. ஒரு மாதிரி ஒட்டிக்கிருச்சு ஒரு சில இது. அப்புறமா ஒரு சில இது தனித்தனியாக இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வச்சு சும்மா கட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உட்காந்து. பிகாஸ் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நிறைய Q&A வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானோடு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா நான் டெஃபினெட்லி கண்டிப்பாக போடுறேன். ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அதை ரவுண்டாக்கி கட் பண்ணையில் வந்து ஸ்லோ மோஷனில் தான் அதுவுமே போட்டிருந்தேன். அது கட் பண்ணையில் அது கட் பண்ணுற இதை பாருங்களேன். அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா விழுகுது. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ஒரு மாதிரி ஸ்மூத்தாக வந்து போயிட்டு விழுந்துச்சு. அதில் வந்து அழகாக இருக்குது பாருங்கள், ஓகேவா? எனக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. கொஞ்சம் வந்து உளறிட்டு தான் இருப்பேன். சாரி ஃபார் தட். பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் ஐடியாவே இல்லை இதை பற்றி என்ன பேசுகிறது அப்படின்னு சொல்லி. எனக்கு பெருசாக தெரியல. பரவாயில்ல, ஓகேவா? பட் ஆனால் இந்த ஒரு ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இது வந்து எனக்கு ஓகேன்னு தான் தோணுச்சு. ரொம்ப ஆஹான்னு இல்லை, ரொம்ப லோவியாகவும் இல்லை, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் வந்து கேம் விளையாடும்போது ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.